தமிழகத்திலே ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மக்கள் விரும்பக்கூடிய காரணத்தினாலே குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல், ஊழலுக்கு உள்ளாகாமல், சமூக நீதி காக்கக்கூடிய வகையில் ஒரு அணி ஏற்படுத்தப்பட வேண்டும். அத்தகைய அணி இல்லாத காரணத்தினால் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்கள் மாநாடு கட்சியும் லோக் ஜனசக்தி கட்சியும் இணைந்து ஒரு அணியை உருவாக்குவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்ட போது, திரைப்பட இயக்குனராக இருக்கக்கூடிய அமரன் படத்தை எடுத்த இயக்குனர் திரு ராஜேஸ்வரன் என்பவர் திரு கார்த்திக் அவர்களுடைய சார்பில் எங்களை சந்தித்து அவரும் இந்த கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொள்வதாக அவர் கூறினார். அப்படி கூறியதனுடைய அடிப்படையிலே நாங்கள் திரு ராஜேஸ்வரனிடம் அவர் திரு கார்த்திக் அவர்களுடைய இடைத்தரகராக எங்களிடம் வந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்படி பேசும்போது நாங்கள் முன்வைத்த பல்வேறு கருத்துக்களை எடுத்துக்கொண்டார். அவர்கள் 25 இடத்தில் தான் நிற்பதாக திட்டமிட்டிருப்பதாக முன்பே பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருப்பதை எடுத்து சொன்னார். நாங்கள் சொன்னோம், நாங்கள் 234 தொகுதியில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு அணியாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் 30 தொகுதியிலே நில்லுங்கள், மீதம் இருக்க தொகுதிகளிலே நாங்கள் வேறு கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு நிற்போம் என்று சொன்னோம். அந்த அடிப்படையிலே ஒரு கூட்டணியை ஏற்படுத்தினோம். அதற்கான சில திட்டங்களையும் வரையறைப்படுத்தினோம். அதற்கு பின்பு திரு கார்த்திக் அவர்களோடு உட்கார்ந்து இந்த திட்டங்களையும் பேசினோம். பேசிய பிறகு திடீரென திரு கார்த்திக் அவர்கள் தேவரின முன்னேற்ற கழகமாக டாக்டர் சேதுராமனுடைய கட்சியாக இருக்கக்கூடிய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தை அதில் இணைப்பதாக சொன்னார். நாங்கள் சொல்லும் போதே தெளிவாக கூறிவிட்டோம், அது நம்முடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டோம். அதே போல ஒரு காலம் திரு கார்த்திக் அவர்களை இந்த கூட்டணியுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது, அதற்கான அனுபவமும் தகுதியும் திறமையும் அவருக்கு கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். அதற்கு பின்பு அவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் ஒருங்கிணைப்பாளராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இந்த நிலையிலே தான் தமிழக வாழ்முறை கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த அணியிலே சேர்வதற்கான முயற்சியை சொன்னார். அவர் இட்ட 2 கட்டளைகள், ஒன்று, திரு கார்த்திக் அவர்களை தலைவராக ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் தலைமைக்கு தகுதியானவர் கிடையாது என்று சொன்னார். இரண்டாவதாக, எளிதாக சந்திக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கிறார். நாங்கள் சொன்னோம், மாறி இருக்கிறார் என்று சொல்கிறோம். நாங்கள் 2 முறை அவரை சந்தித்தோம். திரு கார்த்திகனுடைய நடவடிக்கைகளிலே மாற்றம் தெரிகிறது, தமிழ்நாட்டு அரசுகளில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்பது நாங்கள் சந்தித்த 2 சந்திப்புகளிலே தெரிகிறது. எனவே நீங்களும் வாருங்கள் என்று சொன்னோம். நானும் ஒரு முறை சந்திக்கிறேன், அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதற்கு பிறகு சீர்தூக்கி பார்த்து வருகிறேன் என்று சொன்னார். அந்த முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு விடியல் கூட்டணி நடைபெற்ற போது நாங்கள் தெளிவாக திரு கார்த்திக் அவர்களை ஒருங்கிணைப்பாளராக மட்டுமே ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த கூட்டத்திலே அவர் சார்பிலே வந்து கலந்து கொண்ட டாக்டர் சேதுராமன் அவர்கள் திடீரென ஒளி வாங்கியை பிடித்து திரு கார்த்திக் அவர்கள் தலைவராக செயல்படுவார் இந்த கூட்டணிக்கு சொன்னார். அப்போது கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அங்கேயே அவர் ஒருங்கிணைப்பாளர் தான் என்று தெளிவாக சொல்லிவிட்டோம். அதன் பின்னர் அந்த விடியல் கூட்டணி அறிவிப்புக்கு பின்னர் தன்னுடைய மனைவிக்கு உடல் நலமில்லை, தனக்கு உடல் நலமில்லை என்று பேச்சுவார்த்தை நடத்துவதையே காலம் தெளி வந்தார். திரு வேல்முருகன் அவர்களுடைய சந்திப்பு ஏற்படுத்துவதற்கு பலமுறை அவரிடம் இந்த கூட்டணியை பெரிவுபடுத்த வேண்டும், எஸ்டிபிஐ கட்சி அதே போல ஈஸ்வரனுடைய கொங்கு நாடு கட்சிகளை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கியே தராத காரணத்தினாலே திரு வேல்முருகன் அவர்கள் வெறுத்து போய் அவர் தனியாக தன்னுடைய வாழ்வுரிமை கட்சி போட்டியிடும் என்று அறிவித்தார். ஆனால் அதற்கு பிறகும் கூட இன்னும் 2 கட்சிகளை, இந்திய திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினை கொண்டு வருவதற்கான முயற்சியை நாங்கள் ஈடுபட்டோம். அவர்களையும் சந்திப்பதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு கார்த்திக் அவர்கள் மறுத்துவிட்டார், நேரம் ஒதுக்கவில்லை. இப்படி பிற கட்சிகள் உள்ளே வருவதையும் தடுத்தார், நேரம் ஒதுக்காமல் பேசாமல். மறைமுகமாக அவர் எங்களையும் கூட தவிர்த்து வந்தார். எப்பொழுது அவரை நாங்கள் அவருக்கு வாட்ஸ்அப் அந்த குழுவிலே தான் அவர் பேசிக் கொண்டிருப்பார். அந்த வாட்ஸ்அப் குழுவிலே நாங்கள் பேசும்போது இது விடியல் கூட்டணியா வாட்ஸ்அப் கூட்டணியா என்ற சந்தேகம் கூட எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த வாட்ஸ்அப் கூட்டணியிலே கருத்துக்களை நாங்கள் பதியும் போது எப்பொழுது பார்த்தாலும் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது, ரெடியாகி கொண்டிருக்கிறது, ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். நாங்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு
திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை சந்தித்து இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் திரு கார்த்திக் அவர்களை அழைத்துக் கொண்டு டெல்லி சென்று திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை சந்தித்தோம். திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் உரிய முறையிலே, அன்பான முறையிலே, ஒரு அரசியல் பார்வையோடு, விரிவான முறையிலே, சுருக்கமான முறையில் எங்களை சந்தித்து தெளிவுபடுத்தினார். இருந்தாலும் கூட திரு கார்த்திக் அவர்கள் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை சந்தித்ததை கூட கொச்சைப்படுத்தக்கூடிய முறையிலே அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. எங்களிடம் பேசுவதை தவிர்த்தார். அதற்கு பிறகு 2-3 நாட்களுக்கு நாங்கள் எத்தனையோ முறை முயற்சி கூட ஒரே ஒரு முறை சந்தித்தார். 2 நிமிடம் மட்டும் சந்தித்து விட்டு எனக்கு உடல்நலமில்லை, என்னுடைய மனைவிக்கும் உடல்நலமில்லை, சந்திக்கிறேன் என்று சொன்னார். நேற்று தினம் கூட அசோகா ஹோட்டலிலே நாங்கள் எல்லாம் சந்திப்போம் என்று திட்டமிட்ட போது மீண்டும் எனக்கு கடந்த 3 நாட்களாக உடல்நலமில்லை, எப்பொழுது உடல்நலம் தேறி வருவேன் என்று தெரியாது, நீங்கள் சந்தியுங்கள் என்று சொன்னார். இப்படி உடல்நலம் இல்லாத ஒருவரை நாங்கள் ஒருங்கிணைப்பாளராக போட்டதற்காக முதலில் வருந்தினோம். அந்த வகையில் நாங்கள் திட்டம் போட்டு நாங்கள் செயல்படுவது தடைபட்டு போனது. ஆனால் திடீரென தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு பட்டியலை அவர் வெளியிட்டார். 30 பேர் அடங்கிய பட்டியலை விடியல் கூட்டணி சார்பாக போட்டியிடக்கூடிய இடம்பெற்றக்கூடிய நாடாளு மக்கள் கட்சியினுடைய பட்டியல் என்று வெளியிட்டார். அந்த பட்டியல் 30 பட்டியலிலே லோக் ஜனசக்தியும் மக்கள் மாநாடு போட்டியிடக்கூடிய பல தொகுதிகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட பேசி தீர்த்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நாங்கள் இருந்தோம். திடீரென சிவசேனா கட்சியை உள்ளே அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார். சிவசேனா கட்சியானது தமிழர்களுக்கும் பீகார்களுக்கும் எதிரான இயக்கம், எனவே அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மக்கள் மாநாடு கட்சியும் லோக் ஜனசக்தி கட்சியும் திட்டவட்டமாக தெளிவாக கூறிவிட்டன. பின்னாலும் கூட சிவசேனாவோடு, கூட்டணியில் இல்லாத சிவசேனாவோடு திரு கார்த்திக் அவர்கள் ரகசிய உடன்படிக்கை மேற்கொண்டு லோக் ஜனசக்தி சார்பாக தன்னுடைய வேட்பாளர்கள் நிறுத்துவேன் என்று சொல்லி 40 இடங்களுக்காக லோக் ஜனசக்தியிடம் பெற்றுக்கொண்ட அந்த ஃபார்ம் பியை 5 இடங்களுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு 15 இடங்களிலே சிவசேனா சார்பாக விடியல் கூட்டணியிலே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் 30 பேரில் 15 பேரை சிவசேனா சார்பாக போட்டியிட வைத்துள்ளார். அதில் 5 தொகுதிகளிலே மக்கள் மாநாடு கட்சி மற்றும் லோக் ஜனசக்தி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலே சிவசேனா கட்சியினுடைய சார்பாக விடியல் கூட்டணியிலே இவர் அறிவித்த அந்த வேட்பாளர்கள் இங்கே போட்டியிடுகிறார்கள். பின்பு இதை நாங்கள் ஒரு கருத்தாக சொல்லி அந்த விடியல் கூட்டணி வாட்ஸ்அப்பில் போட்டபோது நான் காத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய எந்த தகவல் வரவில்லை, வந்தவுடன் பேசுவோம் என்று இப்படியே காலம் தள்ளி கொண்டு வந்தார். இந்த சூழ்நிலையிலே தான் இந்த விடியல் கூட்டணி என்பது தமிழகத்திற்கு ஒரு விடியலாக இருக்க வேண்டும் என்ற இடத்திலே தான் நாங்கள் துவங்கினோம். ஒரு நல்ல எண்ணத்திலே ஒரு மாற்று சக்தியாக இருக்க வேண்டும். அஇஅதிமுக திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி கூட ஒரு சரியான ஒரு மாற்றாக இருக்காது என்ற எண்ணத்திலே தான் நாங்கள் துவங்கினோம். ஆனால் எங்களுடைய துவக்கத்திலே மண்விழக்கூடிய அளவுக்கு திரு கார்த்திக் அவர்களுடைய செயல்பாடற்ற தன்மைகள், திரு கார்த்திக் அவர்களுடைய முன்னுக்கு பின் முரணான நடவடிக்கைகள், திரு கார்த்திக் அவர்களுடைய மோசமான ரகசிய உடன்படிக்கைகள் ஈடுபட்டது. அது எதற்காக என்று எனக்கு தெரியாது. சிவசேனா கட்சியோடு எதற்காக ஈடுபட்டார் என்று தெரியாது. அதே போல 30 இடங்களில் தான் தனியாக நிறுத்துவேன் என்று முதலில் சொன்னவர், நாங்கள் முதலில் சந்தித்த போது 30 இடங்களில் தான் நிறுத்துவேன் என்று சொன்னார். திடீரென 45 பேர் தொகுதியில் நிறுத்துவேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு 65 தொகுதிகள் பட்டியலை எங்களிடம் அனுப்பினார். இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் அனுப்பும் போது எங்களிடம் பேசுவது கிடையாது, கலந்துரையாடல் மேற்கொள்வது கிடையாது. ஆனால் தொகுதிகள் 30 என்பது 45, பின்னர் 65 என்று அனுப்பும் போது எங்களுக்குள்ளே சந்தேகம் ஏற்பட்டது. திரு கார்த்திக் அவர்கள் விடியல் கூட்டணியில் இருந்து கொண்டே வேறு ஏதோ ஒரு அணிக்கு ஒரு உள் வேலை செய்கிறாரோ, ஒரு அடிப்படையிலே ரகசியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ, ஏதோ ஒரு கட்சியை நம்பி அவர் செயல்படுகிறாரோ என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றியது. ஆனால் நாங்கள் வெளிப்படுத்தவில்லை. உண்மையிலேயே இப்பொழுது எங்களுக்கு தோன்றுகிறது என்றால் ஏதோ ஒரு அணிக்கு, எந்த அணி என்று தெரியவில்லை, அந்த அணிக்கு சாதகமாக செயல்படுவதற்காக திரு கார்த்திக் அவர்கள் திட்டம் போட்டு இப்படி சில குறிப்பிட்ட பகுதியிலே வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார். அந்த வேட்பாளர்களிலே நாங்கள் குறிப்பிட்ட பகுதியில் லோக் ஜனசக்தியும் மக்கள் மாநாடு கட்சியும் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் அவருக்கு இடையூறாக இருக்கும் என்ற கருதிய காரணத்தினாலே அங்கே எல்லாம் சிவசேனா பேரிலே அவர் போட்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நாடாளு மக்கள் கட்சியினுடைய 30 பேர் பட்டியலை அவர் வெளியிட்டிருக்கிறார் பத்திரிகைகளுக்கு. அதில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 15 பேர் சிவசேனா கட்சியினுடைய பேரிலே போட்டி போடுகிறார்கள்.
இது மிகப்பெரிய மோசடி. விடியல் கூட்டணியில் இல்லாத ஒரு கட்சியினுடைய பெயரிலே அதை சார்ந்திருக்க போட்டியிடுகிறார். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சியினுடைய 5 பேர் விடியல் கூட்டணியில் இருப்பவர்களுக்கு எதிராக போட்டியிடுகிறார்கள். நேற்றைய தினம் வரை எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் அல்லது அவர்களை திரும்ப பெறுவதற்கான முயற்சியையும் திரு கார்த்திக் எடுக்கவில்லை. பேச்சுவார்த்தை அவர் நடத்த முன்வரவில்லை. இது எதை காட்டுகிறது என்றால், நாங்கள் இந்த விடியல் கூட்டணியை துவக்கிய போது இந்த கூட்டணியில் திரு கார்த்திக் அவர்கள் முயற்சியால் ஈடுபட்ட டாக்டர் சைதாமன் சொன்னது போல ஒரு அரசியல் தெரியாதவரோடு நாங்கள் பழகிவிட்டோமோ, இணைந்து விட்டோமோ என்று எண்ண தோன்றுகிறது. அல்லது அரசியலை பயன்படுத்தி லாபம் அடைவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்ட ஒரு மனிதரோடு நாம் கலந்து விட்டோமோ என்று எண்ணம் தோன்றுகிறது. அல்லது அரசியலை கத்துக்குட்டித்தனமாக இப்பொழுதுதான் கற்றுக்கொண்டிருப்பவர் இவ்வளவு தோன்றுகிறது. இதை ஒரு சினிமாவாக நினைத்து விட்டாரோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் எங்களோடு கூட்டணியிலே அடிப்படை கருத்துக்களை பேசிய திரு கார்த்திக் அவர்கள் சார்பாக கலந்து கொண்ட இயக்குனர் திரு ராஜேஸ்வரன் அவர்கள் 2 சந்திப்புகளுக்கு பிறகு எங்களோடு பேசுவது கிடையாது. எங்களை தொடர்ந்து தவிர்த்து வருகிறார். யார் முன்னிருந்து கார்த்திக்காக பேசிய அமரன் படத்தினுடைய இயக்குனர் திரு ராஜேஸ்வரன் அவர்கள் எங்களுடைய எண்ணுக்கு வருவதும் கிடையாது. தொலைபேசியில் பேசினாலும் தொடர்பு கொள்வது கிடையாது. எனவே இது ஏதோ ஒரு திரைப்படமாக நினைத்து அவர் இந்த அரசியலை பார்க்கிறாரோ என்று எண்ணம் தோன்றுகிறது. எனவே எங்களை பொறுத்தவரை பொறுத்தது போதும் என்று நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். இந்த நேரத்தில் நாங்கள் சொல்வது, விடியல் கூட்டணி என்பது விடியாத கூட்டணியாக, விடியல் கூட்டணி என்பது ஒரு செயல்படாத கூட்டணியாக, விடியல் கூட்டணி என்பது இருட்டிலே இருக்கக்கூடிய கூட்டணியாக, அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு கார்த்திக் அவர்கள் செயல்படாத ஒருங்கிணைக்காத ஒரு நபராகத்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, விடியல் கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை விடியல் கூட்டணி என்பது நாங்கள் அனைவரும் உரிக்கிறது. அது யாருடைய ட்ரேட்மார்க்கும் கிடையாது. திரு கார்த்திக் அவர்கள் விடியல் கூட்டணி பெயருக்கு அவர்கள் யாருக்கு உரிமை கொண்டாட முடியாது. விடியல் கூட்டணியில் இருந்தது பதிவு பெற்ற இயக்கங்கள் 2 தான். ஒன்று லோக் ஜனசக்தி, இன்னொன்று மக்கள் மாநாடு கட்சி. திரு கார்த்திக் சார்ந்திருக்கக்கூடிய நாடாளு மக்கள் கட்சி அது பதிவு பெறாத ஒரு இயக்கம். அது தேர்தலுக்கு தேர்தல் வருகிறதுன்னு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். எனவே அதில் இருந்த 2 கட்சிகள், ஒன்று லோக் ஜனசக்தி, இன்னொன்று மக்கள் மாநாடு கட்சி. இந்த 2 கட்சிகளும் விடியல் கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்று தெரியாத நிலையில் இருக்கிறது என்றால் அந்த கூட்டணி இருக்கிறதா இல்லை என்பதை உங்களுடைய பார்வைக்கும் அது திரு கார்த்திக் திரைப்பட நடிகர் திரு கார்த்திக் அவருடைய பார்வைக்கு நாங்கள் விட்டு விடுகிறோம். மக்கள் மாநாடு கட்சியை பொறுத்தவரை செயல்படாத அல்லது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செயல்படுவதற்கு தயாராக இல்லாத ஒரு குழப்பம் நிறைந்த முன்னுக்கு பின் நிறைந்த செயல்பாடுகள் கொண்ட திரைப்பட நடிகர் கார்த்திக் அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே தொடர்ந்து இருக்க முடியாது என்ற காரணத்தினாலே மக்கள் மாநாடு கட்சி விடியல் கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இந்த தேர்தலில் கிடைத்தவை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்வோம். இனி மேலும் இத்தகைய கூட்டணிகளில் சேருவதற்கு நாங்கள் ஒரு காலம் நாங்கள் என்றைக்கும் கருத மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய விடியல் கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடாளு மக்கள் கட்சி தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடக்கூடிய ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிடாது என்று அறிவித்தார். நல்லடத்தினுடைய அடிப்படையில் போட்டியிடாது என்று அறிவித்தார். ஒரு அரசியல் பார்வையும் ஒரு தனிப்பட்ட பார்வையையும் பிரித்து பார்க்க தெரியாதவராகத்தான் திரு கார்த்திக் அவர்களை பார்க்கிறேன். நாங்கள் உடனே எதிர்ப்பு தெரிவித்தோம். அரசியல் பார்வை வேறு, தனிப்பட்ட முறையிலே செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றிய உங்களுடைய மதிப்பு என்பது வேறு. அதற்காக நீங்கள் அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்க தெளிவது என்பது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, உங்கள் தனிப்பட்ட கட்சியினுடைய முடிவாக இருக்கலாம். ஆனால் நாடாளு மக்கள் கட்சியினுடைய முடிவாக, இது விடியல் கூட்டணியுடைய முடிவாக ஒரு காலம் இருக்க முடியாது என்பதை லோக் ஜனசக்தி சார்பாகவும் மக்கள் மாநாடு கட்சி சார்பாகவும் அவருக்கு தெரிவித்திருந்தோம். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் கூட நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், எங்களிடமும் பத்திரிகையாளர்களிடமும் ஏதோ செல்வி ஜெயலலிதா மீது நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே போட்டி போடாதவர் போல ஒரு ஏமாற்று வேலையை செய்த திரு கார்த்திக் அவர்கள் முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய சிவசேனாவின் சார்பாக அங்கே ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் மக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் திரு கார்த்திக் சொன்னது ஒரு பொய்யான கருத்து. ஆர்கே நகரில் சிவசேனா சார்பில் வேட்பாளர் போட்டிருக்கிறார். சிவசேனா என்பது திரு கார்த்திக்கினுடைய இயக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கார்த்திக் அவர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக கூட நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அங்கே செயல்படவில்லை.
ஜெயலலிதாவையும் ஏமாற்றுவதற்கான எண்ணத்தோடு தான் அவர் செயல்பட்டிருக்கிறார். இதிலிருந்து ஒட்டுமொத்தமாக தெரிவது அரசியல் பார்வையும் தெரியாது, இருக்கக்கூடிய அணியையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். மறைமுக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இப்படி இந்த தேர்தலிலே அவருடைய செயல்பாடுகள் அமைந்ததனுடைய எடுத்துக்காட்டு தான் ஆர்கே நகர் தொகுதியிலே வேட்பாளர் இருக்க மாட்டார் என்ற அவருடைய சொந்த அறிவிப்பு. மக்கள் மாநாடு கட்சி இந்த தேர்தலில் 9 இடங்களிலே போட்டியிடுகிறது. எங்களுக்கு பொது சின்னமாக வாலி சின்னம் அளிக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியிலே திரு சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதேபோல காரைக்குடியிலே சேது தேவர் போட்டியிடுகிறார். சிவகங்காவிலே செல்வராஜ் போட்டியிடுகிறார். மானாமதுரையிலே ரங்கநாதன் போட்டியிடுகிறார். நன்னிலத்திலே விஜயன் போட்டியிடுகிறார். மதுரை வடக்கில் பாலமுருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை மேற்கில் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார். சிவகாசியில் உத்தரகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். மதுரை வடக்கில் ஜடா ரேவதி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நாங்கள் இந்த முறை மக்கள் மாநாடு கட்சி ஏறக்குறைய 50 இடங்களில் போட்டியிடுவது என திட்டமிட்டிருந்தோம். லோக் ஜனசக்தி கட்சி ஏறக்குறைய அவர்களும் 50 இடங்களில் தலித் சேனாவோடு இணைந்து போட்டியிடுவதாக திட்டமிட்டிருந்தோம். கடைசி வரை ஒரு கூட்டணியை சிதைப்பது, கூட்டணியில் குந்தகம் செய்வது, பேசி பண்ணி அந்த மாதிரி செய்பவர்கள் உண்டு. பேசாமலேயே செய்யக்கூடிய திறமை விடியல் கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாக செய்யப்பட்ட திரு கார்த்திக் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. அவர் தன்னையும் ஏமாற்றி கொண்டு நாங்கள் அவரோடு இடம்பெற்றிருந்த விடியல் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மக்கள் மாநாடு கட்சி, லோக் ஜனசக்தி கட்சி இரண்டையும் திட்டமிட்டு ஏமாற்றிருக்கிறார். எங்களால் செயல்பட முடியவில்லை. கடைசி நேரம் வரை ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். திருப்பரங்குன்றம், திருமங்கலம். திருப்பரங்குன்றத்திலே மக்கள் மாநாடு கட்சி போட்டியிடுகிறது. அதே போல லோக் ஜனசக்தி கட்சி போட்டியிடுகிறது. அதே போல சிவசேனா கட்சி திரு கார்த்திக் அவர்கள் விடியல் கூட்டணி சார்பாக அறிவித்து வேட்பாளர் போட்டிருக்கிறார். திருமங்கலத்திலும் அதே போல நடைபெற்றிருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இதனால் இந்த பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்ட காரணத்தினாலே எங்களால் மேற்கொண்டு செல்ல முடியாத ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே விடியல் கூட்டணியில் இருந்ததை ஒரு துர்பாக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதுகிறோம். திரு கார்த்திக் அவர்களை ஒரு காலம் ஒரு அரசியல் ரீதியான பார்வைக்கு தகுந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளி இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே மக்கள் மாநாடு கட்சியை பொறுத்தவரை இது விடியல் கூட்டணியிலிருந்து விலகுகிறது. விலகுவது மட்டுமல்ல, வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 9 இடங்களிலே வாலி சின்னத்திலே மக்கள் மாநாடு கட்சி போட்டியிடுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.